Hello and welcome to the worship service of Grace Baptist Church, Grace Valley once again. Grace Baptist சபை கிரேஸ் வேலியுடைய ஆராதனைக்கு ஒரு முறை கூட யாவரையும் வருக என்று வரவேற்கிறோம். Let's sing some songs to praise our great God. நம்முடைய கர்த்தரை ஸ்துதிக்கும்படி ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். காலையும் மாலையும் வேளையில் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையில் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையில் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராயோர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராயோர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், பயப்பேடேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்பேடேன் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன்.
ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். மகாபரிசுத்தம் கிருபை இரக்கம் அன்பு நின்ற கம்பின் ஆண்டவரே, இந்த காலைப்பொழுதுக்காக நன்றி எடுக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமது அனாதை தீர்மானத்தின்படி நாங்கள் ஒருமித்து கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்புக்கு உண்டான கிருபினை தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கிறதுக்கான கிருபினை தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி தெய்வமே. இந்த உலகம் மொத்தம் ஆண்டவரே வேறுபட்டு தனித்தனியாக இருக்கும்போது கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு உண்டான கிருபினை எங்களுக்கு தந்த தெய்வக்காக நன்றி தெய்வமே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த ஆராதனை முழுவதையும் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உமது கிருபை கூட இருக்க நீ உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வரக்கூடிய இந்த ஆராதனையில் ஆராதனையில் வரக்கூடிய எல்லா பகுதியும் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதி, நீர் பலப்படுத்தும், நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வரக்கூடிய செய்திக்காக நன்றி எடுக்கிறேன் கர்த்தாவே. செய்தியை போதிக்கிற போதர்களுக்காக நன்றி எடுக்கிறேன் கர்த்தாவே. அவருக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் பத்திலிருந்து கட்டளையிட வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சரீரத்துக்கு தேவையான பலனையும் தந்தரல வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தாவே எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் கருத்தில் போடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான சரீர சுகத்தை தந்தரல வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தீங்கிலிருந்து விலக்கி காத்தரல வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாய் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்க நீர் உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தெய்வமே, இந்த நாளில் நாங்கள் உமது குமாரனின் சாயலை பெற்று உமது நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே, கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இயேசு என் அஸ்திவாரம்,
ஆசையனக்கவரே நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம் நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம் பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேன் இவையையன் தஞ்சமே சிறுகையில் அஞ்சிடேன் இவையையன் தஞ்சமே சிறுகையில் என்ன மாதுரமாவர் நன்னய நாமசுவை என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடினும் சோகமடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க சோகமடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க என்னென்ன மாயலோக கனலென் மேல் வந்தாலும் முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார் முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார் வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும் மாயத் தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார் மாயத் தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார் பாவத்தால் என்னில் வந்த சாவக்காரர்கள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாயிவார் சோபித நீதியுடை ஆபரணமாயிவார் ஆசையன் மாணவாட்டி ஆக்குவேன் உன்னை என்னும் நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார் நேச உறுதியுரை
இயேசு எனக்களித்தார். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, நல்ல நேரத்திற்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ள ஒரு அங்கங்கே கர்த்தாவை கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இருக்கிறதான இடங்களிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கும் கர்த்தருடைய ஆதரவை பங்கு பெறுவதற்கு அவர்கள் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே அவர்களை பலப்படுத்தும். கர்த்தாவே, அது மட்டும் இல்லை, இது பேசுகிறதான தாசனுக்காக ஸ்துதிக்கிறோம். அதுபோல் இதை கர்த்தாவே இதுக்காக பிரயாசப்படுகிறதான எங்களுடைய சபையில் இருக்கிறதான எல்லா பிள்ளைகளுமே நாங்கள் நினைத்து கர்த்தாவை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்தவர்களும் இந்த கொரோனா டைமில் அநேகம் பிள்ளைகள் பாதித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு வேண்டியதான ஞானத்தையும் அறிவையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரை பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் உடைய கருத்து கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப் பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்க தரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். Let's come back to our sermon this morning. நம்முடைய செய்திக்காக நாம் வந்து கடந்து செல்வோம். Today we are going to just look at Luke chapter 16, 19 to 31. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19 to 31 வரை உள்ள வசனங்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது. The title for the sermon is an interview in Hades. பாதாளத்தில் இருக்கிற ஒரு நேர்முக பேட்டி என்றுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. The mention of hell just gives many different reactions among the people. நரகத்தை குறித்து நாம் வந்து பேசும்பொழுது ஏராளமான நபர்கள் வந்து வித்தியாசமான ஒரு காரியங்கள் தான் அவருடைய சிந்தனையில் வரும். But before going to hell, there is a place where
the people, those who are going to hell, is going to spend for long time. நரகம் போகிறதுக்கு முன்பதாக ஒரு இடத்துல வந்து நரகம் போகிற நபர்கள் செலவிடுகிற ஒரு இடம் உண்டு. தட் இஸ் கால்ட் அஸ் ஹேடிஸ். அது பாதாளம் என்று சொல்லும். Now the opening the mouth to Hades and then to hell is grave. அது பாதாளத்துக்கும் அங்கிருந்து நரகத்துக்கும் போகிறதுனுடைய ஒரு வாயில் என்று சொன்னால் வந்து அது கல்லறை. The people, those who do not believe in Jesus Christ, they will die, and first they will just go to Hades till they just meet with the Lord in the white throne judgment. வெள்ள சிங்காசனத்தில் வந்து கடைசி நியாய தீர்ப்பு வரும் வரை அளவும் அவிசுவாசிகளான நபர்கள், ரட்சிக்கப்படாத நபர்கள், இயேசு கிறிஸ்து இல்லாத நபர்கள் வந்து தங்கும் இடம்தான் பாதாளம் என்று சொல்லி வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. Hades is inside the earth. இந்த பாதாளம் என்பது இந்த பூமிக்கு உள்ளதான் இருக்குது. So when we look at the life of rich man and Lazarus, ஐஸ்வர்யவானுடையும் லாசரனுடையும் அந்த சம்பவத்தை குறித்து நாம் வந்து பார்க்கும் பொழுது, அது நிகழ்ந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது we know that it is a place, a literal place where people spend after they die without Christ and then go to hell. அப்போது இந்த இடம் வந்து ஐஸ்வர்யவானுடையும் லாசரனுடையும் அந்த நடந்த சம்பவத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது, நரகம் போகிற நபர்கள் வந்து அதுக்கு நியாயத்தீர்ப்பு முன்பதாக செலவிடுகிற ஒரு இடம் அந்த பாதாளம் என்று நமக்கு தெரியும். டுடே there are no people in hell. இன்றைக்கு வந்து யாருமே வந்து நரகத்தில் கிடையாது. And people will be in hell, and Satan will be in hell after the white throne judgment. வெள்ளை சிங்காசனத்திலே அந்த கடைசி நியாய தீர்ப்பு முடிஞ்சால்தான் எல்லாரும் வந்து நரகத்திலே போகும். Up to that time, everyone will spend their afterlife in Hades. அதுக்கு முன்பே வந்து அவருடைய மரணத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு வாழ்வு அவர் வந்து பாதாளத்தில் தான் இருக்கும். ஸோ இன் திஸ் event or in this story that Jesus Christ is telling, that rich man and Lazarus is in Hades. இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த கதையில் நடந்த சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் லாசரும் வந்து அங்கே பாதாளத்தில் 2 இடங்களில் இருந்ததாய் நமக்கு தெரியும். ஸோ we will be just looking at many people say that this is hell. ஏராளமான நபர்கள் வந்து இது நரகம் என்று சொன்னாலும் இது நரகம் கிடையாது. நரகம் போவதற்கு முன்பே உள்ள ஒரு இடம். It's a place where people spend time before they finally end up in hellfire. It's a preview of hell. இது வந்து நரகத்தினுடைய ஒரு preview என்று நமக்கு சொல்லலாம். Some people react with the concern and are moved to share Jesus with the lost. ஒரு சில நபர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த மற்ற நபர்களுக்கு எடுத்து சொல்ல ஆர்வமுள்ள நபர்களாய் காணப்படுகிறது. Others react with fear and come to Jesus seeking salvation for their own souls. மற்ற சிலர் வந்து தங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி ரட்சிப்புக்காக கர்த்தரண்டை வருகிற காட்சியும் நம்மளால் பார்க்க முடியும். Still others react with hate and revulsion and say that it is not a proper topic of our conversation. இன்னொரு சிலர் என்ன தெரியுமா, இது வந்து சரியான மற்ற நபர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமே கிடையாது என்று சொல்லுகிற நபர்களும் உண்டு. Some would even seek to deny the existence of Hades and hell. ஒரு சிலர் வந்து இந்த பாதாளமும் நரகமும் இல்லை என்று சொல்லி அதை குறித்து பேசுகிற நபர்களும் நம்மளாலே பார்க்க முடியும். Yet God and Jesus declare Hades and hell to be very real place. இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நமக்கு அவருடைய விவிலியத்தில் நமக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பாதாளமும் நரகமும் உண்மையான இடங்கள் என்று நமக்கு அதை எடுத்து சொல்கிறது. Psalms 9:17 and of 162 reference to hell in the New Testament. அதாவது புதிய ஏற்பாடில் 162 வேத வசனங்கள் நரகத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறது. 70 come from Jesus himself. இயேசு கிறிஸ்துவிலிருந்து 70 வாட்டி அந்த வார்த்தை வந்து நம்மளால் கேட்க முடியும்.
when people attempt to deny the doctrine of hell, இந்த நரகத்தை குறித்துள்ள அந்த கல்வியை வந்து ஜனங்கள் வந்து புறக்கணிக்கும் போது there are three basic approaches they are just doing. 3 விதமான காரியங்கள் தான் அவர் இதை பற்றி அவர் செய்யும். One is rationalism, பகுத்தறிவு வாதம் என்று சொல்லி ஒரு வாதம் இருக்கு. They say there is no God, therefore there can be no hell. அவர் சொல்லுவது தேவன் இல்லை, அதனால என்ன நரகம் இருக்காது. அப்போ நரகம் இல்லை என்று சொன்னால் பாதாளமும் இருக்காது என்று தான் அவர் சொல்லுகிறது. And Charles Darwin said, this is a damnable doctrine. இது மட்டமான ஒரு கோட்பாடு என்று சார்ல்ஸ் டார்வின் இந்த பரிணாமவாதம் அதை வந்து பிரபலமாக்கின நபர் வந்து அப்படி தான் சொன்னது. பட் I say let God be true and every man a liar, Romans 3:4. ரோமர் 3:4 பார்க்குற மாதிரி தேவன் உண்மையாயும் எல்லா மனிதர்களும் பொய்யர்களாயும் இருக்கட்டும் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறது. Then secondly they say that they will ridicule about this idea. இந்த காரியத்தை குறித்து வந்து பரிகாசமாக வந்து பேசுகிற ஒரு நபர்கள் உண்டு. They say there may be a God. ஒரு தேவன் இருக்கலாம், but it is silly to speculate about millions of disembodied spirits frying in the lake of fire somewhere. அப்போ இந்த ஆவிகள் வந்து நரகத்தில் வந்து எரிந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி வந்து அது நமக்கு புரிய முடியாத ஒரு காட்சி தான் என்று இவர்கள் சொல்லுவார்கள். அண்ட் ஓர் திஸ் இஸ் த 21st century, இது 21ஆம் நூற்றாண்டு, நம்ம இதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லுகிற நபர்களும் உண்டு. ரோபர்ட் இன்கர்சால் said, ரோபர்ட் இன்கர்சால் என்கிற நபர் இவ்வாறு சொன்னார், தி ஐடியா ஆஃப் ஹெல் வாஸ் born ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் brutality on one side. ஒரு விதத்தில் சொல்ல போனால் இது வந்து மற்ற நபர்களை பழிவாங்கும் எண்ணம் தான் வந்து இந்த நரகம் என்று சொன்னால் என்று அவர் சொல்லுகிறது. அண்ட் cowardice on the other. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் வந்து அது கோழைத்தனமாய் பார்க்கப்படுகிறது. ஐ ஹவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் எனி மேன் ஹூ ப்ரீச்சஸ் இட். இந்த நரகத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணுகிற நபரை குறித்து எனக்கு வந்து மிக வெறுப்பாக இருக்குது. எனக்கு அவரை பாராட்ட முடியாது. ஐ டிஸ்லைக் த டாக்டரின். இந்த கல்வியை வந்து இந்த கோட்பாடை வந்து நான் வெறுக்கிறேன். அண்ட் ஐ ஹேட் இட். நான் வந்து எனக்கு பிடிக்காது, நான் வெறுக்கிறேன். ஐ டிஸ்பைஸ் இட். நான் புறக்கணிக்கிறேன். ஐ டிஃபை த டாக்டரின். நான் வந்து இந்த உபதேசத்தை வந்து புறக்கணித்து விடுகிறேன் என்று அவர் சொன்னார். லெட் காட் பி ட்ரூ. தேவன் உண்மையாக இருக்கட்டும். தென் there are other groups, religion, மதங்கள் என்ன சொல்வது, there is a God, ஒரு தேவன் உண்டு என்று அவர் நம்புகிறார். but he is a God of love and therefore he would not and could not send anyone to hell. அவர் அன்பாக இருக்கிறதுனால, அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறதுனால யாரையும் வந்து நரகம் விட அவரால் முடியாது என்று சொல்கிற நபர்கள். ஸோ வி மே நாட் லைக் டு திங்க் அபவுட் இட். அதை குறித்து யோசிக்க நம்மளால் வந்து ஒரு தயக்கம் ஏற்படலாம். பட் ஹெல் அண்ட் ஹேடிஸ் இஸ் எ ரியாலிட்டி. பாதாளமும் நரகமும் அது உண்மையாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஃப் த டீச்சிங்ஸ் இன் த பைபிள் கன்சர்னிங் ஹெல் ஆர் மித், அதாவது பாதாளத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் வேதம் கற்றுக் கொடுப்பது அது ஒரு கிழவிக்கதையாக இருந்தால், தென் வி ஹவ் நோ ரியல் நீட் ஃபார் திஸ் சர்ச். அது வந்து ஒரு கிழவிக்கதையாக இருந்தால் நம்மளுடைய சபையை கொண்டு ஒரு பிரயோஜனம் நமக்கு இருக்காது. அண்ட் தெர் இஸ் நோ யூஸ் ஃபார் திஸ் பைபிள். இந்த திருவிவிலியத்தை கொண்டு நமக்கு பிரயோஜனம் இருக்காது. அண்ட் யூ ஹாவ் நோ யூஸ் ஃபார் மீ டு ப்ரீச் டு யூ. உங்களுக்கு நான் வந்து பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் அதில் இல்லை. எனி ஆஃப் த திங்ஸ் வி டூ, அதாவது சபையை குறித்து சபையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் அது தேவையில்லாத ஒரு பாழ்வேலையாக இருக்கும் என்று அதில் சந்தேகமே கிடையாது. இஃப் தெர் இஸ் நோ ஹேடிஸ் அண்ட் ஹெல், பாதாளமும் நரகம் இல்லை என்று சொன்னால் தென் தெர் இஸ் நோ ஹெவன், அப்படி இருந்தால் பரலோகம் இல்லை. அண்ட் தெர் இஸ் நோ சேவியர், அப்படி இருந்தால் ஒரு மீட்பெரும் இல்லை. பிகாஸ் தெர் இஸ் நோ ஹெல் ஆர் ஹேடிஸ், அங்கே பாதாளமும் நரகம் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. He lied to us. அவர் வந்து நமக்கு பொய் உரைத்தார். அண்ட் he has disqualified himself. அவரை வந்து அவரை வந்து இகழ்த்தி காட்டுகிற ஒரு நபராய் காணப்படுகிறது. Let me add that this story is not a parable. இது ஒரு ஊமை கிடையாது. The rich man who is spoken about in the passage is still in hell or Hades, and untold millions more have joined him there. இப்போ பேசுகிற இந்த நபர் வந்து பாதாளத்தில் நாம் காணப்படுகிறது. நாம் சொல்ல முடியாத
எண்ணிக்கை நபர்கள் அங்கே இவரோடு சேர்ந்து அங்கே வாசம் செய்கிறார்கள். I want to tell you about the Hades is really like. இந்த பாதாளம் எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று பார்ப்போம். அது பார்த்தால் when we just look at that, we will know what hell would be like. First of all, he is a conscious man. முதலாவதாக அவர் உணர்வு நிலை உள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகிறது. when we meet the rich man, நாம் இந்த ஐஸ்வர்யவானை நாம் சந்திக்கும் பொழுது he is alive in this world. இந்த உலகத்தில் அவர் உயிரோடு இருந்தார். after he experienced death and he is buried in verse 22, அதாவது இந்த வசனம் 22ல் அவர் மரணத்துக்கு அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டார். and we see him in Hades. அவரை நம் பாதாளத்தில் பார்க்கிறது. but he is not dead. அவர் மரிக்கவில்லை. he is very much alive. அவர் நல்ல உயிரோடு தானே அங்கே இருக்கிறது. he is conscious man. அவர் உணர்வுள்ள ஒரு மனிதனாய் நாம் காணப்படுகிறது. and he is very aware of his surroundings. அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை குறித்து அவன் புரிந்து கொண்ட ஒரு நபருமாய் காணப்படுகிறது. notice with me what the rich man is alive in Hades. இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் எப்படி உயிரோடு இருக்கிறது என்று நாம் சற்று நேரம் பார்ப்போம். In verse 23, he's a person who conscious in seeing things. அவர் பார்ப்பதிலே உணர்வுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டது. The rich man looks at his surroundings through scalding tears. அவன் கண்ணீரோட தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு நபர். This passage is very clear. This is a real man in a real place experiencing real torment. இந்த பகுதியிலே நாம் பார்ப்பது தெளிவாக நமக்கு எடுத்து சொல்வது, இந்த மனிதன் உண்மையான ஒரு இடத்திலே அவர் சரியான ஒரு துயரத்திலே துன்பத்திலே அவர் கடந்து செல்லுகிற ஒரு நபர். This is literal man in a literal body in a literal place called Hades. அவருடைய சரீரத்தில், அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட சரீரத்தில் அவர் சரியான ஒரு இடத்துல, அது பாதாளத்தில் அவர் காணப்படுகிறார். Verse 27 says, he is a conscious and he could hear everything. அவர் உணர்வுள்ளது, அதை கேட்பது உணர்வுள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகிறது. Hears the screams of millions of past thoughts. வறண்ட அந்த தொண்டையிலிருந்து வருகிற அந்த சத்தத்தை கேட்கிற, அதாவது ஏராளமான நபருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நபராய் காணப்படுகிறது. Matthew 13:42, மத்தாய் 13:42. He hears his fellow sufferers mourn, cry and curse and scream. இவரோடு சேர்ந்து துன்பப்படுகிற நபர்கள் அழுது, அவர் கூக்குரல் போட்டு மற்ற நபர்களை சாப வாக்குகளால் போட்டு சத்தம் போட்டு அழுது கொண்டிருக்கிற நபர்களை அவர் கேட்டார். and he is conscious in feeling. அவர் உணர்ச்சிகள் உள்ள ஒரு நபராய் காணப்படுகிறது. This passage like no other in the Bible illustrates for us the pain and suffering that exist in hell. அங்கே இருக்கிற வலியும் அங்கே இருக்கிற துன்பத்தை குறித்தும் மற்றேது பகுதி நமக்கு எடுத்து சொல்லுவதில் காட்டிலும் இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது பாதாளத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி. You see, Hades is not a state of mind. இது இந்த பாதாளம் என்று சொன்னால் மனிதனுடைய மனோநிலைமை கிடையாது. It is a real place. அது உண்மையான ஒரு இடம். Where real souls spend a real eternity in real torment. சரியான துன்பத்தில், சரியான ஒரு துயரத்தில் ஆத்மாக்கள் நித்தியமாக அங்கே துன்பப்படுகிற ஒரு இடம். Notice few of the truths the Bible reveals about Hades. பாதாளத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Hades is a place of punishment. இந்த பாதாளம் என்று சொன்னால் அங்கே தண்டனை நிறைந்த ஒரு இடம் என்று Matthew chapter 25:41, மத்தாய் 25:41 நமக்கு எடுத்து சொல்லுகிறது. Secondly, Hades is a place of unquenchable fire. இந்த பாதாளம் என்று சொன்னால் தனியாத நெருப்புள்ள ஒரு இடம் என்று மார்க் 9:43 and Luke chapter 16:24, லூக்கா 16:24 நம்மளால் பார்க்க முடியும். Number 3, Hades is a place of unquenched thirst. Verse 24-25. இந்த பாதாளம் என்று சொன்னால் தனியாத தாகமுள்ள ஒரு இடம் என்று 24-25 வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. Hades is a place of misery and pain. Luke chapter 16:25
24, 25 and 28 and Revelation 14, 10 to 11. இங்கே பாதாளம் என்று சொன்னால் அதாவது துயரம் மற்றும் வலி நிறைந்த ஒரு இடம் என்று லூக்கா 16, 24, 25, 28 வெளிப்படுத்தின விசேஷம் 14, 10 11 வரைக்கும் அங்கே நம்மளால் பார்க்கலாம். And fifthly, Hades is a place of undiluted wrath. இந்த பாதாளம் என்று சொன்னால் அதாவது நீர்த்து போகாத ஒரு கோபம் நிறைந்த இடம் என்று அங்கே பழைய ஏற்பாடில் நம்மளால் பார்க்க முடியும். In the Old Testament, we hear the prophet Habakkuk cried out to the Lord to remember mercy during a time when his wrath was being poured out. Habakkuk 3:2 பழைய ஏற்பாடில் ஹபக்குக் கதறி அழுது கர்த்தரிடத்தில் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே கருணை காட்டும். ஏன்னா ஆண்டவருடைய கோபம் மற்ற நபர்கள் மேல் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். This has always been God's way. தேவனுடைய வழி கருணை காட்டுகிற ஒரு வழிதான். When he destroyed the earth in Genesis 6-8, ஆதியாகமம் 6-8 வரை உள்ள அதிகாரங்களில் உலகத்தை தண்ணீரால் அழித்த பொழுது he extended grace to Noah and Noah's family. நோவாய்க்கும் நோவாயுடைய குடும்பத்துக்கும் அவர் கருணை காட்டினார் என்று அங்கே நம்மளால் பார்க்க முடியும். He remembered mercy and even placed his rainbow in the clouds to declare his mercy. அவருடைய கருணையை காட்டும்படிக்கு அங்கே அழகான ஒரு வானவில்லை அவர் வைத்து விட்டார் ஒரு ஞாபகக்குறியாக. After the world has rejected him, இந்த உலகம் அவரை மறுத்த பொழுது he sent his son Jesus Christ to die for the sins of the whole world who hated him. இந்த அவரை வெறுத்த உலகத்துக்காக மரிக்கும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கருணை காட்டி அவர் இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. My friends, that is mercy. அருமையானவர்களே, இதுதான் கருணை என்று சொல்லுவது. The Lamb of God died in your place and mine on the cross. கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய ஒரே பேரான குமாரன் உங்களுக்கும் எனக்குமாக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் தூங்கி மரித்தார். As he did, he demonstrated in perfection the love of God for sinners. Romans 5:6-8. ரோமர் 5:6-8 வரையுள்ள வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுவது போல் அவருடைய பூர்ணமான அன்பை பாபிகள் மேலுள்ள பூர்ணமான அன்பு அதனால் அவர் நமக்கு காட்டினது. Now Hades is a place of terrible frustration and anger. இந்த பாதாளம் என்று சொன்னால் பயங்கரமான ஏமாற்றம் மற்றும் கோபம் நிறைந்த இடம் என்று Matthew chapter 13:42 and 24:51, மத்தாய் 13:42, 24:51 அங்கே எடுத்து சொல்லுகிறது. Hades is a place of eternal separation from God. இந்த பாதாளம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நித்தியமான பிரிவு ஏற்படுகிற ஒரு இடம். 2 Thessalonians 1:8-9, 2 தெசலோனிக்கர் 1:8-9 வரைக்கும். Hades is a place of eternal separation from all that is good and right. Revelation 21:8. பாதாளம் என்று சொன்னால் எல்லா நல்ல காரியங்களிலிருந்தும் எல்லா சரியான காரியங்களிலிருந்தும் நித்தியமான பிரிவு ஏற்படுகிற ஒரு இடம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. Some say this world is hell. இந்த நாம் வாசிக்கிற உலகமே நரகமாய் காணப்படுகிறது என்று ஒரு சிலர் சொல்லுகிறார். இட் மைட் கெட் பேட் ஹியர். இங்கே எல்லாமே மிக மோசமாய் காணப்படலாம். பட் இட் இஸ் ஃபார் வேர்ஸ் தேர். அங்கே இதோட பயங்கரமாக மோசமாய் பாதாளத்திலையும் அதுக்கப்புறம் நரகத்திலையும் இருக்கும் என்பது சந்தேகம் இல்லாத ஒரு காரியம். சம் டிக்ளேர் தட் what the Bible says about Hades is purely symbolic. ஒரு சிலர் சொல்லுவது என்ன தெரியுமா, இது குறியீடு மட்டும்தான், இந்த பாதாளம் என்று வேதம் சொல்லுகிறது, வேற ஒன்றும் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். My lost friend, you had better hope not. அதாவது இழந்து போன மனிதனை நீ ஒருபோதும் அப்பேற்பட்ட சிந்தனை சிந்திக்க வேண்டாம். When the Bible uses symbolic language, வேதம் அந்த குறியீடாய்மை அந்த குறியாக பேசும் பொழுது it does not describe things that are indescribable to our human minds. அதாவது அப்படி சொல்லும் பொழுது மனிதனுக்கு புரிய முடியாத காரியங்களை ஒருபோதும் எடுத்து சொல்லாது. In other words, the reality is far more intense than the symbolic. அதாவது குறியாக சொல்லுவதும் உண்மையாக இருக்கிறதும் ரெண்டும் மிக வித்தியாசமாய் காணப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். However, the Bible uses very clear and plain language where Hades is concerned. பாதாளத்தை குறித்து பேசும்பொழுது வேதம் தெள்ள தெளிவாக, அதாவது எல்லோருக்கும் புரிகிற அந்த பாஷையில் இது எடுத்து சொல்லியிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கான்ஷியஸ் இன் மெமரி இன் தட் பிளேஸ். verse 25 25வது வசனத்தில் அங்கே நினைவகத்தில் உணர்வுள்ள ஒரு இடம் என்று நாம் பார்க்க முடியும். திஸ் poor rich man remembers every witness who ever came to his gate. இந்த ஏழையான ஐஸ்வர்யவான் அவருடைய வாசலில் வந்த எல்லா வார்த்தைகளையும் குறித்து நன்றாக நினைவு கொண்ட ஒரு நபர். He remembers Lazarus lying there. அந்த லாசர் அவருடைய வீட்டு வாசலில் படுத்து விரணம் நிறைந்து படுத்து இருந்த காரியம் அவர் நினைவு கூறினார். He remembers all the opportunities he wasted during his life. அவருடைய வாழ்க்கையில் இருந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் வீணாய்விட்ட காரியங்களும் அவர் நினைவு கொண்டார். He remembers that he could have been saved. அவன் என்ன புரியும் தெரியுமா, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு நினைவும் கூட அவனுக்கு வந்தது. He remembers that he could have lived for the Lord. கர்த்தருக்காக அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் என்ற காரியம் கூட அவனுக்கு தெரியும். He remembers in glaring detail all the truth and the things did not have turned out this way. அதாவது அவனுடைய வாழ்க்கையில் நடக்க போகாத உண்மைகளை குறித்தும் அவன் புரிந்து கொண்ட ஒரு நபர். He remembers all his chances and he realizes that they are gone forever now. அவனுக்கு இருந்த எல்லா அந்த வாய்ப்புகளையும் அவன் நினைவு கொள்ளுகிறார். இனி ஒருபோதும் அவனுக்கு அது வராது என்ற அந்த உண்மையும் அவன் புரிந்து கொண்டான். Hades is a place of memory and remorse. இந்த பாதாளம் என்பது நினைவகம் மற்றும் வருத்தம் நிறைந்த ஒரு இடம். லூக் சாப்டர் 16:25, லூக்கா 16:25. He wants his brothers paid too. லூக் சாப்டர் 16:27-31. லூக்கா 16:27-31 வசனங்களில் அவன் தன்னுடைய சகோதரர்கள் இந்த துன்பம் நிறைந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று அவர் கெஞ்சி கேட்கிறார். அண்ட் he experienced regret too. அவன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மெமரிஸ், கில்ட் அண்ட் ரிமோர்ஸ். அவனுக்கு நினைவுகள், அவன் குற்ற உணர்வு, அவனுக்கு அந்த வருத்தம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இஃப் யூ திங்க் தோஸ் திங்ஸ் ஆர் பேட் ஹியர், இப்பேற்பட்ட காரியங்கள் இங்கே மோசம் என்று நீங்கள் நினைத்தால், ஜஸ்ட் இமேஜின் வாட் தே மஸ்ட் பி இன் ஹேடிஸ் அண்ட் ஹெல். இந்த பாதாளத்திலே நரகத்திலேயும் எவ்வளோ அதிகமாக இருக்கும் என்ற காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You see, you still have time here to settle things with your fellow man and with the Lord. இங்கே உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய சகோதரிகளோடும் கர்த்தரோடும் அந்த ஒத்துப்போக நீங்கள் ஒத்துப்போக ஒரு விருப்பமுள்ள நபராய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று தான் இதை எடுத்து சொல்கிறது. You still have opportunities today, but when you arrive in hell or Hades, it will be forever too late. நீங்கள் இப்போ இதெல்லாம் சாத்தியமாகும், ஆனால் நரகம் நோக்கி செல்லும் பொழுது, பாதாளத்தில் நீங்கள் செல்லும் பொழுது, அங்கே நரகத்திலையும் இது ஒருபோதும் நடக்காத ஒரு காரியம். And there in verse 24 it is conscious in taste. சுவை உணர்வு அவனுக்கு உண்டு என்று அங்கே. The rich man desires water. இந்த ஐஸ்வர்யவானுக்கு தண்ணீர் தேவை, அவனுக்கு தாகம் உண்டு. Apparently those lost to hell or Hades still have many of the same wants and desires they had in this world. Verse 24 24 வசனத்தில் சொல்ல மாதிரி, இந்த உலகத்தில் என்னெல்லாம் அவனுக்கு தேவையோ அது பாதாளத்தில் போகும்போது அவனுக்கு தேவை என்று அவன் உணர்ந்து கொண்டான். You might wonder what all this proves. இதெல்லாம் என்ன நிரூபிக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். Well, it proves that this man is not dead. இந்த மனிதன் சாகவில்லை, but that he lives even in Hades. அவன் பாதாளத்திலேயும் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Friends, Hades is not the end. இந்த பாதாளமும் நரகம் அது ஒரு முடிவு கிடையாது. இட் இஸ் மியர்லி த பிகினிங் ஆஃப் அன் என்லெஸ் இட்டர்னிட்டி. இது முடிவில்லாத ஒரு நித்தியத்தினுடைய ஒரு ஆரம்பம் மட்டும்தான். த லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லிவிங் டெத் ஃபார் எவர். அதாவது உயிரோட மரணம் நித்தியமாக ருசி பார்க்கிற ஒரு இடம்தான் பாதாளமும் நரகம் என்று நாம் மறக்கக்கூடாது. டோன்ட் லெட் த வேர்ல்ட், லிபரல் ரிலிஜியன் ஆர் டெவில் டெல் யூ தட் Hades is a figment of some preacher's imagination. இந்த உலகமும் இந்த மதங்களும் எல்லாம் சேர்ந்து, சாத்தானும் சேர்ந்து இந்த பாதாளம் நரகம் என்பது ஏதோ பிரசங்கியினுடைய கற்பனையில் உருவான ஒரு புகைப்படம் என்று நீங்கள் நம்பாதீர்கள். இட் இஸ் a real place where real people go. உண்மையான ஜனங்கள்
உண்மையான ஒரு இடம்தான் அந்த இடத்துக்கு அவர்கள் கண்டிப்பாக போகும், கர்த்தர் இல்லாவிட்டால் என்பது உண்மைதான். செகண்ட்லி, he is concerned man. அவர் அக்கறையுள்ள ஒரு நபர் அல்லது கவலை உள்ள ஒரு நபராய் காணப்பட்டது. This man is suddenly concerned about something that probably never crossed his mind while he was alive. உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய மனதில் செல்லாத ஒரு சில காரியங்கள் அவன் அக்கறை உள்ளவனாய் காணப்படுகிறார். And these things might have briefly crossed his mind from time to time. அவருடைய மனதில் அடிக்கடி கொண்டிருந்த ஒரு சிந்தனை, but he was not concerned enough about any of them or to do anything about them. இதெல்லாம் பூமியில் உயிரோடு இருந்தபோது அவனுடைய மனதில் அடிக்கடி கொண்டிருந்தது. அதை குறித்து யோசிக்கவோ அதை குறித்து ஏதாவது காரியங்கள் செய்யவோ அவன் முயற்சி எடுக்கவில்லை. He was concerned about life after death. அதாவது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை குறித்து ஒரு கவலை அவனுக்கு இப்போ வந்தது. He may not have ever given eternity a single thought while he was alive, living in the mansion and enjoying his wealth. அவருடைய சம்பத்தை அனுபவித்து கொண்டு பெரிய மாளிகையில் அரண்மனையில் அவன் வசிக்கும் பொழுது ஒருபோதும் இதை குறித்து அவன் யோசிக்கவில்லை. But now he is very conscious and concerned about the fact of life after death. மரணத்துக்கு அப்புறம் என்ன என்பதை குறித்து இப்பொழுதுதான் அவனுக்கு பெரிய ஒரு யோசனை ஏற்பட்டது. மை ஃப்ரெண்ட், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் திங். அருமையானவர்களே, இந்த ஒரு காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் அலைவ் டுடே. நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. யூ வில் டை சம்டே. ஒரு சில நாள் நீங்கள் மரிக்க போகிறது. அண்ட் ஆஃப்டர் யூ டை, யுவர் சோல் வில் கண்டினியூ டு லீவ் ஃபார் எவர் இன் எய்தர் ஹெவன் ஆர் இன் hell, going through Hades. அதாவது மரித்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆத்மா ஒன்று பரலோகத்தில் கர்த்தரோடு சேர்ந்து, இல்லாவிட்டால் பாதாளத்தில் போய் அதுக்கப்புறம் நரகத்தில் முடிந்துவிடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. That is why you need to come to the Lord while he is still giving you a chance to do so. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அது இப்போவே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கியமான ஒரு கருத்து இதுதான். Verse 24 is concerned about repentance. மனம் திரும்புதலை குறித்து அவர் இப்போ நினைத்து கொண்டிருக்கிறார். This man probably never gave his sinful condition any thought at all. அவருடைய பாவ நிலைமை குறித்து உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் ஒரு யோசனையும் அதை குறித்து அவனுக்கு வரவில்லை. He wanted to live and enjoy himself to the full. அவன் தன்னுடைய வாழ்வு நிறைவாக இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு நபர். Now he is dead in Hades and there is a noticeable change in his attitude. ஆனால் பாதாளத்தில் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டது. ஆனால் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. He cries out to Father Abraham. அப்ரஹாம் பிதாவின் இடத்துல அவன் கதறி அழுது ஒரு காரியங்கள் அவன் கேட்கிறான். And calls him father. அப்ரஹாமை பிதா என்று அழைக்கிறது. That means he was a Jew. இவன் ஒரு யூதன். லாசர் ஒரு யூதன் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். பட் இட் இஸ் டூ லைட். இப்போ என்ன தெரியுமா, ரொம்ப அந்த நேரம் போய்விட்டது என்று சொல்லி. My friends, thoughts of repentance and dealing with your sins might not enter your mind often. அருமையானவர்களே, இந்த மனம் திரும்புதல் என்ற ஒரு காரியம் அடிக்கடி உங்களுடைய சிந்தனையில் வரவே வராது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ தட் தேர் வில் கம் அ டே வென் இட் வில் பி டூ லேட் ஃபார் யூ டு கெட் ரைட் வித் த லார்ட். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தரோடு ஒப்புரவாக உங்களுக்கு ஒரு நேரம், வாய்ப்பு கிடைக்காத ஒரு நேரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும். தேர் வில் கம் அ டே வென் யூ வில் லீவ் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஹவ் யூ ஸ்டாண்ட் தட் டே அண்ட் இஸ் ஹவ் யூ வில் என்டர் இட்டர்னிட்டி. அப்போது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நித்தத்திலே பரலோகத்தில் நீங்கள் சென்று சேரும். ஜீசஸ் மேட் திஸ் இஷ்யூ ஆஃப் ரிப்பெண்டன்ஸ் வெரி கிளியர் இன் லூக் சாப்டர் 33. லூக்கா 13:3 இந்த மனம் திரும்புதலை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறது. Verse 27 to 28, 27-28 வரை வசனங்கள் concern that others miss Hades. ஆனால் மற்றவர்கள் என்ன இந்த நித்திய ஜீவன் அல்லது இந்த பாதாளத்தை இழக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் கூட, அந்த கவலையும் கூட இவனுக்கு வந்தது. While he was alive, we do not know what kind of relationship this man had with his 5 brothers. இவன் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த 5 சகோதரர்களோடு என்ன தொடர்பு இவனுக்கு உறவு இருந்தது என்று நம்மளுக்கு தெரியாது. He might have loved them and he might have shared his wealth with them. அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுடைய சகோதரர்களை நேசித்து அவனுடைய சம்பத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கும் கொடுத்திருக்கலாம். But I am almost certain that he never gave a moment of thought to where
they would spend eternity. ஆனால் எல்லாரும் சேர்ந்து நித்தியம் எங்கே செலவிட போகிறது என்பதை குறித்து ஒருபோதும் ஒருத்தரும் யோசிக்கவில்லை என்றுதான் நம்மளுக்கு இதிலிருந்து புரிய முடியும். Now he is in Hades and knows they are just like him. அவன் பாதாளத்தில் இருக்கும் பொழுது அவனை போல் தான் அவருடைய சகோதரர்கள் இருக்கிறது, அவரும் இங்கு தான் வந்துவிட போகிறது என்று அவன் அந்த உண்மையை புரிந்து கொண்டார். Now he knows that all these things, but it is too late. அவனுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனாலும் நேரம் போய்விட்டது. My friends, we must reach them while there is time. நம்முடைய சகோதரிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து உயிரோடு இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. So let us open our mouths and share Jesus with the lost and dying generation. இந்த இழந்து போகிற நபர்களுக்கு, நம்ம சகோதரிகளுக்கு சுவிசேஷத்தை குறித்து நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். Let us do what we are called to do in the Gospels and go tell about Savior to this world. இந்த மீட்பரை குறித்து இந்த உலகத்திலே சுவிசேஷம் சொல்லுகிற மாதிரி இந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்லுவோம். Now thirdly, he is a convinced man. அவன் ஒரு நம்பிக்கை உள்ள மனிதனாய் காணப்படுகிறது. Now Hades is not a parable. இந்த பாதாளம் என்று சொன்னால் அது ஊமை கிடையாது. Many see this passage as merely another story from Jesus. இது இயேசு கிறிஸ்து சொன்ன கதைகளில் இன்னொரு கதையாய் காணப்படுகிறது என்று ஏராளமான நபர்கள் நம்புகிறார்கள். But Jesus never called anyone by name in a parable. ஒரு ஊமை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து யாரையும் ஒரு பெயர் போட்டு அங்கே அழைக்காது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Here he called Lazarus by his name. இங்கே இயேசு கிறிஸ்து லாசரு என்ற பெயர் எடுத்து சொல்லுகிறது. Now verse 23, the Hades is real. இந்த பாதாளம் என்றது உண்மையான ஒரு இடம். There are no philosophical debates regarding within the heart of this man concerning the existence of a Hades. அங்கே இந்த பாதாளம் இருக்கிறதா உண்மையான இடமா என்று சொல்லி அங்கே ஒரு வாதாட்டம் எல்லாம் அங்கே கிடையாது. He is thoroughly convinced that Hades is an absolute reality. இந்த ஐஸ்வர்யவன் இந்த பாதாளம் உண்மையான இடம் என்று அவன் புரிந்து கொண்டான். Verse 22 and 23, 22-23 வசனங்கள். Hades is not the grave. இந்த பாதாளம் என்றால் கல்லறை கிடையாது. This man knows for sure that Hades is not the grave. இந்த பாதாளம் கல்லறை அல்ல என்று இவர் புரிந்து கொண்டார். He dies and buried in verse 22. வசனம் 22 அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Immediately he finds himself in the flames of Hades. verse 23, 23 வசனத்தில் அவன் உடனடியாக எங்கே இருக்கிறது, மரித்த உடனே அவன் எங்கே சென்று விட்டது, அந்த பாதாளத்தில் அந்த நெருப்பில் அவன் அங்கே சென்று விட்டது என்று சொல்லி நாம் இங்கே 23 வசனத்தில் பார்க்கிறோம். verse 24, Hades is not annihilation. இது இந்த பாதாளம் என்று சொன்னால் ஒரு பாட்டழிவு நேரிடுகிற இடம் கிடையாது. This man knows that Hades does not spell the end of man's existence as many group teachers. ஏராளமான குழுக்கள் கற்றுக் கொடுக்கிற மாதிரி இந்த பாதாளம் என்று சொன்னால் இது மனிதனை இல்லாமல் பண்ணுகிற ஒரு இடம் கிடையாது என்று அவர் புரிந்து கொண்டார். He knows for sure that man does not merely burn up like a broom or the dried leaf in a field. அதாவது வறண்டு உணங்கி போன காய்ந்து போன ஒரு இந்த செடி கொடி மாதிரி மனிதன் எரிந்து அடங்காது என்று அவன் புரிந்து கொண்டார். He knows for sure that this is a real place. அது உண்மையான ஒரு இடம் என்று அவன் புரிந்து கொண்டார். verse 24, a loving God will allow men to go to hell. அதாவது இவர் என்ன சொல்ல தெரியுமா, உண்மையான அன்புள்ள ஒரு தேவன் யாரையும் பரலோகம் அதாவது நரகம் விடாது என்று சொல்லி அல்லது பாதாளத்தை விடாது என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் 24வது வசனம் என்ன சொல்ல தெரியுமா, verse 24 says, a loving God will allow men to go to Hades. இந்த அன்புள்ள தேவன் ஜனங்கள் பாதாளம் செல்ல அதுக்கப்புறம் நரகம் செல்ல அவர் அனுமதிக்கும் என்று இது நமக்கு எடுத்து சொல்கிறார். So this man now has no doubts that God will allow men to follow unbelief and all the way into Hades and then to hell. இங்கே அவிசுவாசிகள் பாதாளம் சென்று அதுக்கப்புறம் நரகம் போகும் என்ற உண்மையை இந்த மனிதன் சந்தித்து விட்டார். Some people say that Hades cannot possibly real. அதாவது இந்த பாதாளம் நரகம் உண்மையான இடமில்லை என்று ஒரு சில நபர்கள் சொல்கிறார்கள். Since a loving God will not allow man to go there. அதாவது அன்பார்ந்த ஒரு தேவன் ஒருபோதும் யாரையும் எங்கே விடாது, பாதாளத்திலே நரகத்திலே விடாது என்று தான் அவர் நம்புகிறது.
Now verse 26 to 28, 26லேருந்து 28 வரைக்கும், hell is not purgatory. இது வந்து ஒரு கழுவாய் நிலை கிடையாது. இந்த பாதாளம் என்றால் அது வந்து கழுவாய் நிலை கிடையாது. The rich man is convinced that he will remain where he is forever. அந்த ஐஸ்வர்யவான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், இங்கே அவன் வந்து நித்தியமாக அவன் வந்து இருக்க போகிறது என்று சொல்லி. He asked that Lazarus and not himself to be sent to witness to his brothers. ஆனால் இவன் என்ன சொல்கிறது தெரியுமா, இவனை அனுப்ப வேண்டாம், லாசரை அனுப்ப வேண்டும் என்று தான் அவன் வந்து கேட்டது. நல்ல ஒரு காரியம் தான். He knows that he will never be permitted to leave the torments and flames of Hades. இந்த பாதாளத்தினுடைய அந்த நெருப்பையும் அந்த துன்பத்தையும் விட்டு இவனை ஒருபோது இவன் வந்து போய்விட முடியாது என்று இவனுக்கு புரியும். அதனால் அவன் வந்து லாசரை அனுப்ப அபிரகாம் பிதாவின் இடத்துல அவன் வந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டார். Fourthly, is a condemned man. அவன் பழிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அங்கே காணப்படுகிறது. he was condemned without a chance. அதாவது வாய்ப்பில்லாமல் கண்டனம் செய்த ஒரு மனிதன் அவன் என்று அவன் புரிந்து கொண்டார். No more chances. அவனுக்கு வாய்ப்புகள் கிடையாது. While he lived, the rich man had the same opportunities that Lazarus had. லாசருக்கு இருந்த அதே வாய்ப்புகள் இந்த ஐஸ்வர்யவானும் அவன் உயிரோடு இருந்த பொழுது அவனுக்கு பூமியில் இருந்த பொழுது இருந்தது. They both had testimony of the law of God. அதாவது கர்த்தருடைய வசனம் என்ற நியாயப்பிரமாணம் அவர் ரெண்டு பேருக்கும் இருந்தது. John chapter 5:39, யோவான் 5:39, Galatians 3:24, கலாத்தியர் 3:24. They both had revelation of God in creation. அதாவது சிருஷ்டி மூலம் உருவாக்கப்பட்ட காரியங்கள் மூலம் தேவனுடைய சாட்சியம் அவர் வந்து கற்றுக்கொண்டது. Psalms 19:1-4, சங்கீதம் 19:1-4 வரைக்கும். They both had light. இந்த ரெண்டு நபர்களுக்கும், லாசருக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் வெளிச்சம் இருந்தது. John 1:9, யோவான் 1:9. They both had a choice to make. ரெண்டு பேருக்கும் ஒரு தீர்மானம் எடுக்க வாய்ப்பு இருந்தது. Apparently Lazarus chose to place his faith in God. லாசர் வந்து தேவனிடத்திலே அவனுடைய விசுவாசத்தை வைத்து கொண்டார். While the rich man embraced unbelief and placed his trust in riches, power and self. ஆனால் ஐஸ்வர்யவான் வந்து அவருடைய சொத்திலையும் அவருடைய வல்லமையிலையும் அவருடைய சுயத்திலையும் வந்து விசுவாசத்தை வைத்து விட்டார். பட் த ரிச் மேன் சோஸ் சின் ஓவர் சேவியர். இந்த ஐஸ்வர்யவான் வந்து மீட்பரோட பாவத்தை தெரிந்து கொண்டார். He is in Hades and he is in a place where God will never call him again. அவன் பாதாளத்தில் இருக்கிறார், தேவன் ஒருபோதும் அவனை அழைக்காது என்ற உண்மை அவனுக்கு புரிந்துவிட்டது. He will never hear another gospel sermon. அவன் ஒருபோதும் வந்து ரட்சிப்புக்குள்ள ஒரு செய்தியும் அவன் கேட்க முடியாது என்று உணர்ந்து கொண்டது. He will never hear another gospel song. அதாவது தேவனை குறித்துள்ள அந்த ஒரு பாடலும் அவன் வந்து கேட்க முடியாது என்ற உண்மையை அவன் வந்து சந்தித்தார். Never again will anyone invite him to go to the place of worship. ஆராதனைக்குள்ள ஒரு இடத்துக்கு யாருமே அவனை அழைத்து கொண்டு செல்லாது என்றும் அவன் புரிந்து கொண்டான். And he has made his choice and his day of opportunity has passed forever. அவனுக்குள்ள தீர்மானம், அவனுடைய அந்த தேர்ந்து கொள்ளுதல் அவன் வந்து ஏற்றுக்கொண்டு அவனுடைய இழந்து போன அந்த நாள்களை குறித்து அவன் நினைவு கொண்டு அவன் அங்கே இருக்கிறார். Condemned without a change. ஒரு மாற்றம் இல்லாமல் அவன் வந்து அந்த பழிக்கப்பட்ட ஒரு நபர். ஜஸ்ட் as there will be never be another opportunity for rich man to be saved. அதாவது ஐஸ்வர்யவானுக்கு ரட்சிக்கப்படும்படிக்கு ஒரு வாய்ப்பு இல்லவே இல்லாமல் போனது. There will never be a change in his experience of torment. அதே போல் வந்து அவனுடைய அந்த துன்பம் துயரம் அந்த அனுபவம் வந்து ஒருபோதும் மாறாது என்ற உண்மையும் அவன் புரிந்து கொண்டார். Now we believe that there will be a change in the location of those from Hades. அப்போது இந்த பாதாளத்தில் இருக்கிற நபர்களுடைய இடத்தை குறித்தும் வேதம் வந்து தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. Right now the souls in Hades are in a place of torment, probably in the heart of the earth. இப்போ வந்து பாதாளத்தில் இருக்கிற நபர்கள் வந்து பூமிக்கு உள்ளே இருக்கிற அந்த பாதாளத்தில் தான் அவர் இருக்கிறது. Sometime in the future they will be called out of Hades and they will stand before the Lord Jesus Christ for judgment. நியாயத்தீர்ப்புக்காக இந்த இடத்திலிருந்து அவரை அழைத்து அந்த வள்ள சிம்ஹாசனத்தில் நித்திய நியாயத்தீர்ப்பு முடிந்து அவர் கடைசியில் வந்து அந்த அந்த நெருப்பு இடத்துல அந்த தீப்பொய்கை என்று சொல்லும் அந்த நரகத்தில் அவர் வந்து சென்று விடுவார்கள். நெவர் அ சேஞ்ச் இன் பனிஷ்மெண்ட். ஒருபோதும் தண்டனையில் ஒருபோதும் மாற்றமில்லாத ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது. நெவர் அ சேஞ்ச் இன் ஃபீலிங்
பனிஷ்மெண்ட். தண்டனையை வந்து உணர்கிற காரியத்தில் வந்து மாற்றமில்லாமல் போகிற ஒரு நேரம் அவன் நெருங்கிவிட்டது. மை ஃப்ரெண்ட், இஃப் யூ ஹவ் நெவர் பீன் சேவ்ட், அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், let me speak to you as clearly as I can just for a moment. ஒரு நொடிப்பொழுது விரிவுபடுத்தி பேச நான் விரும்புகிறேன். Please do not join rich man in Hades. பாதாளத்திலே ஐஸ்வர்யவானோடு சேர்ந்து நீங்களும் போய்விடாதீர்கள். God loves you and he sent his son Jesus to die for you on the cross. சிலுவையிலே ஆண்டவர் வந்து உங்களை நேசிக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே அனுப்பி அவர் வந்து உங்களுக்காக மரித்தார் என்றது நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் ஃபார் யூ அண்ட் ஹி லவ்ஸ் யூ டுடே. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அவர் வந்து உங்களை இன்றைக்கு நேசிக்கிறார். ஜஸ்ட் லைக் யூ ஆர். நீங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த வண்ணமாக. நோ டவுட் தட் ஹி இஸ் காலிங் யூ டு கம் டு ஹிம். எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை, அவர் ரெண்டே வர வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இஃப் யூ வில் கம் டு ஹிம், நீங்கள் அவர் ரெண்டே வந்தால் he will save you and you will miss this Hades and hell. நீங்கள் அவர் அண்டை வரும்பொழுது இந்த பாதாளமும் நரகமும் விட்டு அவர் அண்டை நீங்கள் தாராளமாக வரலாம். Don't let Satan play you for a fool. பிசாசு வந்து உங்களை ஒரு முட்டாளாய் மாற்ற நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீர்கள். Come to Christ while there is time. இப்போ நேரம் வாய்க்கும் பொழுது கர்த்தரண்டை நீங்கள் வர வேண்டும். He is inviting you this morning. அவர் இந்த காலை வேளையில் அவர் வந்து உங்களை அழைக்கிறார். If you are lost, you can be saved. இழந்து போன ஒரு நபர் என்று சொன்னால் அவர் வந்து உங்களை வந்து மீட்க வல்லவராய் காணப்படுகிறது. Understand that you are a sinner in the sight of the Lord. கர்த்தர் முன்பதாக நீ ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலாக அண்டர்ஸ்டாண்ட் தட் God loves you and that Jesus died for you and rose again from the dead. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயர்த்திருந்தார் என்று நம்ப வேண்டும். Place your faith in him alone for your salvation. ரட்சிப்புக்காக உங்களுடைய நம்பிக்கை வந்து அவர் மேல் வைக்க வேண்டும். Understand that you cannot do anything right now. அதாவது உங்களால் வேறொன்றும் செய்ய முடியாது என்று அந்த காரியம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். Now if you are saved and want you to thank the Lord for saving you from Hades and hell and you want to commit to tell the lost about him. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நபர் என்று சொன்னால், இந்த பாதாளத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால், அது உணர்ந்து கொண்டால் நீங்கள் வந்து மற்ற நபர்களிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற அந்த உறுதி பெற்றுப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும். You can come before him to worship and present your body as a living sacrifice right now. உங்களுக்கு வந்து கர்த்தரை தொழுது கொண்டு உங்களுடைய சரீரங்களை வந்து உயிருள்ள பலியாக செலுத்தி அவரை வந்து சேவிக்கலாம். If you are saved but your life is not what it ought to be, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கவில்லை என்று சொன்னால், you can come before the Lord today and you can find forgiveness and restoration in Jesus. 1 John 1:9, 1 யோவான் 1:9 சொல்கிற மாதிரி கர்த்தரண்டை வந்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர் வந்து உங்களை வந்து அந்த ஸ்தானத்தில் சரியான ஸ்தானத்தில் அவர் வைத்து விடுவார். Your life can be a light for Jesus and not a testimony against him. உங்களுடைய வாழ்க்கை வந்து கர்த்தருக்காக ஒரு ஒளியாக இருக்கும். அவருக்கு விரோதமாக ஒரு சாட்சியாக ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ.
അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിലും കൃപാനിധേ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിലും കൃപാനിധേ. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോ സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും എന്നോ നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും എന്നോ നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനായി നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനായി നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപ വരങ്ങൾ ചൊരിയുകയെങ്കിൽ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപ വരങ്ങൾ ചൊരിയുകയെങ്കിൽ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും എന്നോ നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും എന്നോ നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എന്റെ ആയുസിൻ ദിനമൊക്കെയും നിന്റെ സേവ ചെയ്തിടുവാൻ. എന്റെ ആയുസിൻ ദിനമൊക്കെയും നിന്റെ സേവ ചെയ്തിടുവാൻ. എന്നിൽ നിൻ സ്വഭാവം പകരണമേ ഹരനേ മഹാദയയാ. എന്നിൽ നിൻ സ്വഭാവം പകരണമേ ഹരനേ മഹാദയയാ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും എന്നോ നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തോരോ
ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. Let's pray. Eternal God, our loving Heavenly Father, we are so thankful for this wonderful day that you have given to us. Thank you so much for helping us to worship you in spirit and truth. And thank you for the truth that we heard, that after a person die, what will happen to a person. And we have learned that from the story, the event, the real event that happened in the life of rich man and Lazarus. Lord, help us to be vigilant in believing the things what other people say. Help us to just trust your word and understand the things, and the time that you have given, may the people use that time while they are alive, and after death it will be too late. And help all of us understand that. Help us to commit our life in sharing the gospel to others, those who are saved, and those who are not saved. Lord, just speak to them so that they may come to you and live a life for you, for your glory. We ask all these things in the matchless and precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Gana